தமிழ்நாடு எலெக்ஷனில் ஒரு மிகப்பெரிய பிரேக்கிங் நியூஸ். இது எவ்வளோ பெரிய சீரியஸான இஷ்யூனா, இந்த எலெக்ஷன் ரீஎலெக்ஷன் டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்கு போயிருக்கு. ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இஷ்யூ என்னென்னா, திருச்சி ஈஸ்ட் இஷ்யூ. நம்ம விஜயனா இருக்கார் இல்லையா, அவர் போட்டி போட்ட தொகுதியிலேயே ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், அதாவது இந்த போலிங் பூத் நடக்கிற இடத்துல உள்ளே போய் பணியாளர்களை டோர் லாக் பண்ணிட்டு அங்கே கள்ள ஓட்டு போட ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கள்ள ஓட்டு போடும்போது தாவேகா மெம்பர்ஸ் மற்றும் பலர் அவங்கள முற்றுகையிட்டு போராட்டம் பண்ணியிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய போராட்டமாக ஆயினிருக்கு. ஸோ வீடியோ நான் போடுறேன், இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய போராட்டம். உங்களுக்கு பண்றீங்களா? உங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்களா? எவ்வளவு வாங்குனீங்க சொல்லுங்க. எவ்வளவு வாங்குனீங்க? ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவை. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, போலீஸ்க்கு புகார் கூட கொடுத்துருக்காங்க இதை பற்றி. ஸோ யார் இவங்க, எதுக்கு இப்படி பண்ணுறாங்க? தெரிஞ்சிடுச்சா அவங்களுக்கு ஜெயிக்க மாட்டாங்கன்ட்டு? உங்களுக்கே தெரியும் நான் யாரை பற்றி சொல்கிறேன்ட்டு. அதனால தான் காசு இருக்குன்னு ஆடுறாங்களா? நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் யாராக இருக்கும்ன்ட்டு. இப்போது ரெண்டாவது இஷ்யூ பற்றி பேச போகிறோம், ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் பற்றி. ராமநாதபுரம் பாவம், அந்த மக்கள் என்ன பண்ணாங்க? ஸோ ராமநாதபுரத்தில் என்ன எக்ஸாக்ட் ஆகிடுச்சுன்னா, கிட்டத்தட்ட 3500 நியூ ஓட்டர் ஐடிஸ் இஷ்யூ ஆயிருக்கு. அண்ட் இதில் இந்த 3500 ஓட்டர் ஐடிஸ் மக்களை போய் சேர்ந்துச்சா இல்லையா, அதுதான் மிகப்பெரிய கேள்வி. ஸோ நீங்கள் ஒரு வீடியோ போயின்னு இருக்குது, ஒரு அக்கா பேசியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 3500 ஓட்டர் ஐடிஸ் எல்லாம் போஸ்ட் ஆஃபீஸில் இருந்திருக்கு. அண்ட் த போஸ்ட்மேன் அண்ட் த உமன் அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ண போவாங்க. ஸோ ஈச் ஒரு 50-40 அப்படின்னு எடுத்துன்னு போயிட்டு அந்த போலிங் பூத் ஏஜென்ட்ஸ் இருக்காங்களே அவங்கக்கிட்ட கொடுத்துடுவாங்களா அந்த 40 ஓட்டர் ஐடிஸை. ஸோ அந்த போலிங் பூத் ஏஜென்ட்ஸ் அவங்க டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஓட்டு ஐடி வச்சுருக்கிறவங்க நம்மளுக்கு ஓட்டு போடுவாங்களா இல்லையான்ட்டு. ஓட்டு போடுற மாதிரி இருந்தால் இப்போவே ஓட்டர் ஐடி கொடுப்பாங்க, இல்லையானா ஓட்டர் ஐடியை வச்சுக்கின்னு எலெக்ஷன் முடிஞ்சிட்டு பிறகு கொடுப்பாங்க. இது ரொம்ப மேல் ப்ராக்டிஸ் அண்ட் சஸ்பிஷன் உண்டாக்குது. ஸோ இதனால தான் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், டாப் 3 பெஸ்ட் பர்ஃபார்மிங் டிஸ்ட்ரிக்ட்ஸ் அண்ட் பாட்டம் 3 பர்ஃபார்மிங் டிஸ்ட்ரிக்ட்ஸ். ஸோ அதில் பாட்டமில் ராமநாதபுரமும் ஒரு டிஸ்ட்ரிக்ட் தான். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா என் லிங்க்கில் இருக்குது, பாருங்கள். ஸோ அதில் என்ன சொல்லுங்கன்னா, ஒரு 77% தான் வந்திருக்கு ராமநாதபுரத்துக்கு. ஸோ இப்போ இங்கே மிகப்பெரிய கேள்வி என்னென்னா, இப்போது இதை யார் ஸ்டாப் பண்ணுவாங்க? இப்போது இதை யார் குவெஸ்டின் பண்ண போகிறாங்க? அண்ட் இந்த கொஸ்டின்லாம் யார் எழுப்ப போகிறாங்க? எலெக்ஷன் ஸ்மூத்தாக நடந்துச்சுன்னு நினைக்கிற வேலையில் இந்த மாதிரியெல்லாம் நம்மளுக்கு நியூஸ் வருது. ஸோ கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் மாவட்டத்துலேயும் இப்படி நடந்திருக்கா? நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிஸ்ட்ரிக்ட் பேரை கண்டிப்பாக ரிசர்ச் பண்ணி நம்ம பேசுவோம்.